வணக்கம். இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டை பற்றி ஒரு ஃபுல் டெக்னிக்கல் அனலைசிஸ், கோல்டோடைய மார்க்கெட் வந்து எப்படி இருக்கு, நம்ம அடுத்தடுத்தது என்ன எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபுல்லாக வெறும் கோல்டு மட்டும்தான், வேற பேர்ஸ் பற்றி கேட்க வேண்டாம். அதெல்லாம் நாளைக்கு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா மதியம் 3 மணிக்கு லைவ் டிஸ்கஷனில் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து அங்கே டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். அந்த மீட் சேம் இதே சேனலில் மதியம் 3 மணிக்கு நடக்கும் நாளைக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சில டிஸ்க்ளைமர்ஸ் நாங்கள் சொல்லிடுறோம். வேற சில யூடியூபர்ஸ் காட்டக்கூடிய சில ப்ரமோஷன், சில மெத்தட்ஸை வந்து நாங்களும் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது பண்ண மாட்டோம். ஏன் நாங்கள் கொடுக்கறது பியூரா எஜுகேஷன். ஸோ இங்கே நீங்கள் வரும்பொழுது ஒரு பேட்டர்ன்ஸையோ ஒரு ஸ்ட்ரெச்சஸையோ நாங்கள் சொல்கிறோம். அதில் சில தவறுகள் இருந்தால் அது வீடியோ மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ தட் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்காக நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். அதுதான் எங்களுடைய மோட்டிவ். ஓகே. ஸோ வேற சில யூடியூபர்ஸ் பண்ணுறத எங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் கோல்டோடைய வீக் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நமக்கு ட்ரிபிள் டாப் போட்டிருக்குங்க. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ட்ரிபிள் டாப் போட்டிருக்கு. கிட்டத்தட்ட இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன் மாதிரி இந்த மார்க்கெட் இப்போ போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ தட் நமக்கு வந்து மார்க்கெட் செல் தான். இதுக்கு முன்னாடி கோல்டு ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் கொடுக்கும்போது இதை தான் சொல்லியிருந்தோம். ஸோ இதுதான் இன்னமும் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பான்ஷனாக இருக்குது. இந்த எக்ஸ்பான்ஷன்ல இப்போ நம்ம வந்து டிராப் ஆகக்கூடிய ஒரு ரேலியில இருக்கிறோம். அதாவது இப்படி டிராப் ஆகி இங்க வரதுக்கான ரேலியில இருக்கிறோம். மேபி இது ஃபுல்லா வரணும்னு அவசியம் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, இதோடைய மெயின் மார்க்கெட்டுடைய டச் இந்த இடத்துல நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. இந்த டச்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிச்சு. ஹாஃப் அ வேல மார்க்கெட் திரும்பினால் கூட மார்க்கெட் மேலே போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஃபர்ஸ்ட் உண்டு. ஸோ இது வரைக்கும் அவன் கீழே தான் வருவான் அப்படின்னு நினைச்சிட்டு செல் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஒன்று. இப்ப மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த மார்க்கெட்டுடைய கிளியரான பை ட்ரெண்ட் எங்க இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இருக்குங்க. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுதான் அந்த பையோடைய எண்ட் பாயிண்ட். இப்ப நடக்கிறது கரெக்ஷன். ஓகே. இதுதான் லோ அண்ட் இதுதான் ஹை. ஸோ இதுக்குள்ள மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா கீழே வருது. இதுல ஒரு ஸ்விங்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த இடங்க. இதை வந்து நான் டபிள்யூ அப்படின்னு மார்க் பண்ணிக்கேன். வீக்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சப்போர்ட். இந்த சப்போர்ட்டுக்கு தான் இப்போ மார்க்கெட் வந்து ரீச் ஆயிருக்கு. ஒருவேளை இந்த சப்போர்ட்ல மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா அடுத்தது 1760 அப்படிங்கிற இந்த லெவலுக்கு மார்க்கெட் வந்து வந்துடும். இது செகண்ட் சப்போர்ட். அதுக்கப்புறம் தொடர்ச்சியா 2-3 சப்போர்ட் இருக்கு. கிட்டத்தட்ட 1600 மார்க்கெட் வந்துடும். இதை உடைச்சிட்டாவே மார்க்கெட்ல ஒரு நல்ல ஃபால் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சரி, இப்ப இந்த டேல வந்து என்ன ஒரு ஹிண்ட்ஸ் இருக்கு. இப்ப வந்து இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்க்காதவங்களுக்கு எங்களுடைய சேனல்ல போனீங்கன்னா இந்த கோல்டை பத்தி சொல்லியிருப்போம். இந்த பர்டிகுலர் ஏரியா அப்படிங்கிறது வந்து நீங்க பார்க்கலாம். ஒரு டேல காட்டிட்டு திருப்பி இங்க வரேன். ஸோ இந்த டேல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து நமக்கு ஒரு டபுள் பாட்டம். இந்த டபுள் பாட்டத்துடைய நெக் லைன் இங்க இருக்கு. இது வரைக்கும் மினிமம் மார்க்கெட் ஃபால் இருக்கணும். இதை வந்து ரீச் பண்ணுவான். எப்படி ரீச் பண்ண போறான் அப்படிங்கிறது தெரியாம தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ நான் வீக்குக்கு அதை அப்படியே ஷிஃப்ட் பண்றேன். வீக்ல இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல இந்த இடத்துல ஒரு டாப்ஸ், டபுள் டாப்ஸ் மாதிரி மார்க்கெட் ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ இதோடைய நெக்லைனா இருக்கக்கூடிய 1900 அப்படிங்கிற லெவலு தான் இங்க இருந்து மார்க்கெட் ரைஸ் ஆனா 1880 அப்புறம் 1900 அப்படிங்கிற இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் ஏரியால தான் மார்க்கெட் கீழே வரப்போகுது. ஓகே. அப்ப இங்க திரும்பினால் அங்க வரலாம். இங்க திரும்பினால் நல்லா நோட் பண்ணிங்க. திரும்பல இன்னும் திரும்பினால். ஓகே. இப்ப டே ஃப்ரேம்க்கு போவோம். டே ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து பியூரா மார்க்கெட்ல இப்ப செல் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப டேல இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் லெவல்ல தான் நம்ம இருக்கிறோம். 1800ல இருந்து 1820 இந்த 20ங்கிற லெவல் ஒரு நல்ல லெவல். 1820ங்கிறது ஒரு பெஸ்ட் லெவல். ஸோ மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்கு. ஸோ இங்கே வந்து நிறையா கேட்குறாங்க. 1820 சொல்லிட்டீங்க, இங்க இருந்து மார்க்கெட் பை ஆயிடுமா அப்படின்னா மார்க்கெட் இப்போ தான் சப்போர்ட் லெவலுக்கு வந்திருக்கு. நமக்கு கண்டிப்பாக மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் இந்த இடத்துல ஏதாவது ஒரு கன்சால்டேஷன் கொடுத்து தான் மார்க்கெட் திரும்பும். ஒரே ஷார்ப்பான
வி ஸ்ட்ரக்சர் மாதிரி மார்க்கெட் திரும்பாது. அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு வெயிட். கீழே இதுக்கு கீழே மார்க்கெட் லைட்டா ஷேடோ வந்தா கூட மார்க்கெட்ல இந்த இடத்துல ஒரு டேர்னிங், ஒரு ஹோல்டிங் இருக்கும். அந்த சின்னதா ஒரு கேண்டில்ஸ் லைக் இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஆகவோ, இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஆகவோ, இந்த மாதிரி இடங்கள்லயோ மார்க்கெட் நிற்கும். ஸோ இங்க என்ன நிக்கல, அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. இந்த பிரைஸ் வந்தோடனே இந்த பிரைஸ்ல பை பண்ணலாமான்னு கேக்குறீங்க. கண்டிப்பா அப்படி போனோம் அப்படின்னம்னா நமக்கு மார்க்கெட் ஸ்டாப் ஏரியா தெரியாது, அவன் திரும்புற ஏரியா தெரியாது, ஸ்டாப் லாஸ் அடிக்கும். ஸோ ஒரு 84 1860 1084 1820 அப்படிங்கிற லெவல்ஸ்ல எல்லாம் திரும்புதான்னு பார்க்கணும். மார்க்கெட் ஃப்ரீ ஃபாலா மார்க்கெட் இப்ப விழுந்துட்டு இருக்குது. ஸோ இதோடைய ட்ரெண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ ஒரு சேனல் கூட நீங்க இந்த இடத்துல போடுறதுனா போடலாம். ஸோ இந்த டாப்ல இருந்து நீங்க வந்து இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் இதோடைய பாட்டம்ஸ் அப்படி கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கூட இந்த மார்க்கெட் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதை நான் வந்து இந்த மாதிரி வைக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து நமக்கு ஒரு பர்ஃபெக்டான சேனல். இப்ப இந்த சேனலும் பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் பக்கத்துல வந்துருச்சு. அப்ப இது சப்போர்ட் ஏரியாவா அப்படின்னா வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ஒரே ஃபோர்ஸாக நேரா இப்படி திரும்பாது. கண்டிப்பா இங்க ஒரு கன்சால்டேட் போட்டு தான் திரும்பும். அந்த கன்சால்டேட்ல தான் நீங்க பை எடுத்தா எடுக்கணும். ஸோ பிரைஸ் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக இங்க நம்ம பை எடுக்க முடியாது. ஸோ இப்ப மார்க்கெட்ல இங்க பாத்தீங்கன்னா மல்டிபிள் சப்போர்ட் டச்சஸ் மார்க்கெட்ல இருந்திருக்கும். இன்னும் அந்த சப்போர்ட் டச் வரல. ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈவினிங் நியூஸ்ல மார்க்கெட் வந்து இப்படி கீழே வந்துட்டு மேல போக பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்ப இன்னும் கொஞ்சம் கீழே வரும். அதனால இந்த இடத்துல இப்ப பை எடுக்கிறதுங்கிறத அவாய்ட் பண்றது பெஸ்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்க இருந்து எடுத்தா என்ன டார்கெட் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒன்று இப்படி மார்க்கெட் திரும்பினால் ஃபர்ஸ்ட் டார்கெட் 1880, அதுக்கப்புறம் 1900. இதை தாண்டினால்தான் 1915 அண்ட் 1934 அப்படிங்கிற லெவல்ஸ்க்கு வரும். ஃபர்ஸ்ட் இதுதான் மெயினான டார்கெட்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து எனக்கு வந்து ஒரு டபுள் டாப் இப்படி மார்க்கெட் வந்து கிரியேட் பண்ணிட்டு வந்தனால இந்த நெக் பாயிண்ட்டை கண்டிப்பாக மார்க்கெட் டச் பண்ணும். இது இன்னும் கீழே வந்தா கூட இது திரும்பினால் இந்த இடத்துக்கு வரும். ஸோ நிறைய பை வச்சிருக்கீங்க இல்லையா, உங்களுடைய பையோடைய எக்ஸிட் அது லாபமா இருந்தாலும் சரி அல்லது கவர் ஆர்டர் போட்டு எக்ஸிட் பண்ணனாலும் 1880ல நீங்க எக்ஸிட் ஆயிடணும். அப்படி இல்லை அப்படின்னா 1900ல நீங்க எக்ஸிட் ஆயிடணும். இந்த மார்க்கெட் ரேலி எடுக்கணும் அப்படின்னு நீங்க இப்போதைக்கு வச்சீங்க அப்படின்னா மார்க்கெட் 1960 உடைச்சா மட்டும்தான் மார்க்கெட் பை ட்ரெண்ட். இன்னும் பை ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகல. அப்ப இங்க நடக்கிறது என்ன அப்படின்னா இந்த டே உடைய செல்லுக்கான கரெக்ஷன் பை. ஓகேங்களா? டே உடைய செல் ட்ரெண்டுக்கான கரெக்ஷன் பை தான். நம்ம எதிர்பார்த்தது என்னன்னா செல்லுல பாட்டம்ல போய் எடுக்க வேணாம், மேல போகும்போது நம்ம இந்த இடத்துல ஒரு செல் அடிச்சோம் அப்படின்னோம்னா ரெண்டுக்குமே எஸ்எல் இங்க தான் இருக்கும். நீங்க இந்த இடத்துல ஒரு ரன்னிங் மார்க்கெட்ல செல் அடிச்சீங்கனாலும் அல்லது ஒரு புல் பேக்ல செல் அடிச்சீங்கனாலும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது எக்ஸிட் லெவலுங்கிறது இங்க தான் இருக்கும். ஸோ இங்க எடுக்கும்போது நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் குறைவாகவும் இங்க எடுக்கும்போது நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் அதிகமாகவும் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து என்ன எதிர்பார்க்கறோம்னா மார்க்கெட் ரைஸ் ஆகும்போது செல் பண்ணலாம். இந்த இடத்துல ரிஸ்கி பை எடுக்கலாம். கண்டிப்பா ரிஸ்கி பை எடுக்கலாம். இன்னும் ஃபார்மேஷன் வரல. கண்டிப்பா இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு அப்புறம் நமக்கு கண்டிப்பா ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும். அந்த மூவ்மெண்ட்ல பை எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ பை எப்போ எடுக்கலாம் அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம லைவ் மீட்ல டிஸ்கஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் 4 ஹவர் பார்த்துடலாம். ஸோ ஒரு 4 ஹவர்ல பெரிய லெவல்ல மார்க்கெட்ல எந்த ஒரு மூவ்மெண்ட் இல்லை. ஏன்னா சடனா மார்க்கெட் கீழே வந்தனால கண்டிப்பாக இந்த ஹை கிட்ட மார்க்கெட் போகும். அப்படி இந்த ஹை கிட்ட போகல அப்படின்னா கூட குறைஞ்சபட்சம் 1860 வரைக்குமாவது மார்க்கெட் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ இது டபுள் டாப் கிடையாது. மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நமக்கு ஒரு டாப் கிரியேட் பண்ணிட்டு வந்திருக்கு. அவ்வளவுதான். இப்ப இருக்கிறது சப்போர்ட் லெவல் 1799 வரைக்கும் மார்க்கெட் கீழே வரலாம். இன்னும் 20 பாயிண்ட்ஸ் இந்த பிரைஸ்ல நான் பை எடுக்கிறேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா 1800 நீங்க ஸ்டாப் லாஸா வச்சு மூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடம் இன்னும் திரும்பல. ஒரு 30 மினிட்ஸ்ல நாங்க எதிர்பார்க்கிற லெவல் என்ன அப்படின்னா இந்த லெவல் 1830க்கு மேல மார்க்கெட் வந்து மூவ் ஆனா அந்த டேர்னிங் நமக்கு கிடைக்கும். இப்படி போயிட்டு மார்க்கெட் கீழே வந்து இப்படி மேல போகலாம்.
அப்படிங்கறதுனால கீழே வரும்போது ஒரு ஸ்டாப் லாஸை நாங்க யூஸ் பண்ணி எடுத்துக்குவோம். இதே வந்து சில்வர்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா சில்வருடைய சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது வந்து 1000 அதாவது 20.60 இருந்து இது வந்து பேசிக் சப்போர்ட் லெவல். இதை விட பெஸ்ட் சப்போர்ட் லெவல் 20.30 டு 990. இது வந்து ஒரு ஜோன். இந்த ஜோன்ல தான் சில்வர் பை ஆகும். கிட்டத்தட்ட வந்துட்டான் இவன். இப்ப சப்போர்ட் கிட்ட இருக்கான். கோல்டும் சப்போர்ட் கிட்ட இருக்கிறான். சில்வரும் சப்போர்ட் கிட்ட இருக்கிறான். DXY ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறான். ஸோ தட் இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட் டேர்ன் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. நிறைய பேர் கேட்குற கேள்விகள்ல ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணாத காரணத்தினால தான் நீங்க வந்து இப்ப பேனிக்காவோ அக்கௌண்ட் பேனிக்ல போய் மாட்டிட்டு இருக்கீங்க. ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த இடத்துல பை வச்சுட்டு ரீஃபில் பண்றதுங்கிறது ட்ரெண்டுக்கு எகெயின்ஸ்டான என்ட்ரி. அதனால இதோடைய ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து ரிஸ்க். ஸோ ட்ரெண்டும் பையாக இருந்து நீங்க வந்து இப்போ மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் செல்லுக்குள்ள மாட்டிக்கிச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து ரீஃபில் பண்ணலாம். மார்க்கெட் டேல வந்து செல் ட்ரெண்டுகள்ல தான் இருக்கு. ஸோ இப்ப மார்க்கெட் வந்து ஒரு அதோடைய ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. கரெக்ஷன் வந்தால் நீங்க எக்ஸிட் தான் ஆக முடியுமே தவிர இதுல ப்ராஃபிட்டாவே வரணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் சேஃபா அக்கௌண்ட்டை சேவ் பண்ணி சின்ன லாஸ் ஆக இருந்தால் கூட வெளியில எவ்வளவு ப்ராஃபிட் அவங்க கேபிட்டலை ரெக்கவர் பண்ணி எடுத்துட்டு வர முடியுமோ பை வச்சிருக்கவங்களுக்காக சொல்றேன், அவங்க போங்க. அதே மாதிரி இப்போதைக்கு ஆர்டர்ஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்க வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு லைவ் மீட்லயோ அல்லது வியாழக்கிழமையோ நமக்கு என்ட்ரி கிடைச்சா வித் ஸ்டாப் லாஸோட ஒரு நல்ல கொஞ்சம் தள்ளி ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம பார்ப்போம். நான் ஃபார்ம் பேரோல் கண்டிப்பா DXYக்கு ஒரு நெகட்டிவ் கொடுக்கும் அப்படிங்கிற ஷேடு தான் சொல்றாங்க. ஸோ நமக்கு அது வந்து கோல்டுக்கு பாசிட்டிவாக மாறுறதுக்கான வாய்ப்பும் உண்டு, சில்வருக்கு பாசிட்டிவாக மாறுறதுக்கு வாய்ப்பும் உண்டு. ஸோ ட்ரேட் பண்றவங்க ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் தான் உங்களை மார்க்கெட்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க அல்லது எங்களுக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ.